ஈரோடு அருகே தாவேக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறக்க வந்த நிர்வாகிகளை வரவேற்க வைக்கப்பட்ட பட்டாசு வெடித்து சிதறி அருகிலிருந்து சுமை தூக்கும் தொழிலாளர்களின் சங்க கொட்டகை எரிந்து சாம்பலாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய மக்களும் தாவேக சார்பிலும் என்ன சொல்லப்படுகிறது? வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் கோடை வெப்பமானது 100 டிகிரி கடந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் நன்மைக்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று ஈரோடு அருகே மூலப்பாளையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து மோர் உள்ளிட்ட பல வகைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியானது தமிழக வெற்றி கழகத்தின் 57வது வார்டு செயலாளர் மாரிமுத்து தலைமையில் மோர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை துவக்கி வைப்பதற்காக அதாவது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பாலாஜி வருகை தர இருந்தார். இந்நிலையில் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை உற்சாகமாக வரவேற்பு அளிக்கும் வகையில் பட்டாசுகள் வெடித்து வரவேற்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஈரோடு மாவட்ட பாலாஜி வந்ததும் பட்டாசுகளை வெடித்த போது அருகாமையில் இருந்த சுமை தூக்குவோர் அமர்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த கொட்டகை மீது பட்டாசின் தீ பொறி விழுந்தது. இதனால் அந்த குடிசையில் தீ வேகமாக பரவி பற்றி எரிய தொடங்கியது. தொடர்ந்து குடிசையின் பின்பகுதியில் உள்ள புதர்களிலும் தீ பரவ தொடங்கியது. உடனடியாக தாவேக்கவினர் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் குடிசையில் இருந்த தீ மற்றும் மற்ற இடங்களுக்கு பரவாமல் தீயை அணைத்தனர். இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அமைத்த நீர்மோர் பந்தல் அமைத்து மோர் வழங்குவதற்கு முன்னதாகவே இந்த விபத்து ஏற்பட்டு சுமை தூக்கு தொழிலாளர் சங்கத்தின் கொட்டகை பாதிக்கப்பட்டு அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தாலுகா போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.